ஜெய் வராகி. ஜெய் ஜெய். குடும்ப பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாள் வாராகி. குடும்ப பிரச்சனைனா, ஒரு நல்லா இருந்துருக்கிற ஒரு குடும்பம், கணவன் மனைவி பிரச்சனை. இது எப்படி ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அவர் ஆரம்பத்தில் இருந்தே ஈகோ உடையவர். யார்? ஆண் மாப்பிள்ளையானவர் ஆரம்பத்தில் இருந்தே கொஞ்சம் ஈகோ உடையவர். பொண்ணை நம்ம மனைவியை அடக்கி ஆளணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர். டாமினேஷன்லேயே அது போயின்ட்டு இருக்குது. அந்த பொண்ணும் நல்லபடியாக படிச்சிருக்கு, இவரும் நல்ல படிப்பு, ஐடி ஃபீல்டில் இருக்காரு. இவரும் மாதம் ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறார். மாதம் ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு மேலே இவருக்கு சம்பளம். மனைவி வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டார். வருமானம் டாமினேஷன். கொஞ்ச நாள் கொஞ்சம் சொல்கிற பேச்சை கேட்டுட்டு, சரி கணவர் சொல்கிறாரு, இன்னைக்கு மாறுவார், நாளைக்கு மாறுவாருன்னு கம்முன்னு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தாங்க, இது சரிபட்டு வராது, நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல சம்பளம், கிட்டத்தட்ட அதில் பாதி சம்பளம் 1.80 அந்த போல் அவங்களுக்கு சம்பளம் கிடச்சிது. ஒரு காலகட்டம் வரும்போது, வானம் போ அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஒரு வெறுப்பு வந்து போச்சு. பொண்ணையும் கூப்பிட்டுக்கிட்டு, நேராக குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு, தனியாக போகிற நீ எங்கள் அம்மா வீட்டுக்கும் போக மாட்டேன். அம்மா வீட்டுக்கு போனால் தானே உனக்கு அசிங்கம், எனக்கு அசிங்கம், எங்கள் அம்மாவுக்கு அசிங்கம். எனக்கு ஏதோ ஒரு சம்பளம் வருதா, 1.80 வருதா, ஆனால் ஒரு 50,000 ரூபா வந்தால் கூட கஞ்சி குடித்தா கூட நாங்கள் தன்மானத்தோடு தனியாக வாழ்ந்துக்கிறோம், உன் எம்சியே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு அந்த அம்மா தனியாக போகிறதா முடிவாடி ஸ்கூல்கள் எல்லாம் மாற்றிட்டாங்க. அப்போது அந்த நபரானவர் நம்மக்கிட்ட வரார், வாராகிட்ட வரார், ஃபோன் பண்ணிகிட்ட வரார், அப்பாயின்மெண்ட்டு வாங்கிட்டு சொல்லிவிட்டு வரார், நேரில் வந்துடுங்க அப்படின்னு. வரக்கூடிய நண்பர்கள் யாரும் கூகுள் மேப்பை பார்த்து தயவு செஞ்சு வராதிங்க ப்ளீஸ். கூகுள் மேப்பை பார்த்து தயவு செஞ்சு யாரும் வராதிங்க. அன்பு கூர்ந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட் போடுங்க, நான் ஃபோன் எடுக்க மாட்டேன் அப்படின்னா கூட வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட் போடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க, யாராக இருந்தாலும் சரிதான். அப்போ என்ன ஆகுதுனாக்கா, அந்த நபர் நம்ம வீட்டில் வராரு, சொல்கிறாரு, வாராகி பார்த்த உடனே சொல்லிட்டாங்க இவர் மேலே தான் தப்புன்னு. பிடிச்சி திட்டுன்னு முடிஞ்ச அளவுக்கு திட்டினா அவரை. யாராவது இருப்பாங்களா சார், எதில் போய் நீங்கள் பார்க்கணும் சொல்லி நல்லா முடிஞ்ச அளவுக்கு அவரை திட்டிட்டு, அப்போவே அந்த அம்மா உடனே என் எதிர்க்கே ஃபோன் போடுங்கன்னு சொல்லி